இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக இந்த மகிமை நேர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த மார்ச் மாதம் பிள்ளைகளுக்கான பரீட்சை காலங்களாக இருக்கிறபடினாலே தேவன் அருளுகிற சம்பூரண ஞானத்தை குறித்து ஒவ்வொரு செய்தியாக இந்த வாரம் முழுவதும் சிந்தித்தால் நலமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த வாரம் முழுவதுமாக தேவன் அருளுகிற சம்பூரண ஞானத்தை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். யாக்கோபு தன்னுடைய நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இப்படியாக எழுதுகிறார்: உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டால் நாம் நிச்சயமாக ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அருளுகிற சம்பூரண ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஞானம் யார் யாருக்கு இடத்துல வெளிப்பட்டது, யார் யார் இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாய் சம்பூர்ண தேவனுடைய சம்பூர்ண ஞானத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். முதலாக தேவாதி தேவன் தனக்குள் அனந்த ஞானம் உள்ளவர். அவருடைய ஞானம் அளவிட முடியாதது, ஆச்சரியமான ஞானமுடையவர். முழு உலகத்தையும் படைத்தவர், வானத்தை ஞானத்தால் விரித்தவர், முழு உலகத்தையும் அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறவர். அந்த தேவாதி தேவன் தன்னுடைய தற்சுரூபமாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்புகிறார். காணக்கூடாத, காண முடியாத அதரிசனமான தேவன் தன்னுடைய தற்சுரூபமாய் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்புகிறார். அப்படியானால் தேவாதி தேவனுக்குள் இருந்த அத்தனை ஞானம் இயேசுவாய் வெளிப்படுகிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஞானமாகவே இந்த உலகத்துக்குள்ளே வருகிறார். அவர்தான் ஞானம். அவர் சிறு வயதில் இருக்கும் பொழுதே நாம் இந்த ஒரு சம்பவத்தை நாம் இதில் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 2வது அதிகாரத்திலே 40 முதல் 52வது வரையுள்ள வசனங்களிலே இப்படியே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து சின்ன பிள்ளையாக இருக்கிறாரு. அவர் பிறந்து வளர்ந்து அப்பொழுது அவருக்கு 12 வயது, சரியா 12 வயது. அந்த நாட்களிலே அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு போகிறார்கள். போய் பஸ்கா பண்டிகையை கொண்டாடும்படியாக. பண்டிகையெல்லாம் முடிந்த பின்பு அவருடைய பெற்றோரோட அவர் மறுபடியும் திரும்புகிறார். நாசரேத்து அவருடைய ஊருக்கு திரும்பி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் அவர்கள் பெற்றோர் சிறிது தூரம் சென்ற பிறகுதான் பார்க்கிறார்கள் இயேசுவாகிய பிள்ளை தங்களிடத்தில் இல்லை என்று சொல்லி. எனவே மறுபடியும் இயேசுவை தேடிக்கொண்டே திரும்பவுமாக அவர்கள் எருசலேம் தேவாலயத்துக்கு வருகிறார்கள். அங்கே வந்த பேரண்ட்ஸ்க்கு அதிர்ச்சி, அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். அவர்கள் பெற்றோர் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே அங்கே இயேசுவாகிய பிள்ளை என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தேவாலயத்திலே போதகர் நடுவில் உட்கார்ந்து போதகர்களோட சம்பாஷணை டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார். போதகர்களை அவர்களை கேள்வி கேட்கிறார். அவர்களுக்கு இவர் பதிலளிக்கிறார். அநேக காரியங்களை குறித்து இவர் விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த பெற்றோருக்கு ஒரே ஆச்சரியம். தங்களுடைய பிள்ளை 12 வயது பிள்ளை, இவனுக்குள்ள எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி, எப்படி வேத எழுத்துக்களை எல்லாம் இவன் கற்றுக்கொண்டான் என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனிடத்திலே அந்த நாளிலே பிள்ளையாகிய இயேசுவினிடத்திலே பரலோக தேவன் அவரை ஞானமாகவே உலகத்திற்கு அனுப்பினதினாலே அந்த ஞானம் சிறு பிள்ளையிலேயே வெளிப்பட்டதை, அது அவர்களுடைய பெற்றோரை ஆச்சரியப்படுத்தினதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நீங்கள் சிறியவர்களாக இருந்தாலும் சரி, படிக்கிற மாணவியராக இருந்தாலும் சரி, இல்லை இப்பொழுதுதான் கிறிஸ்துவுக்குள் பிறந்த புதிதாக ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வந்த கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே இந்த நேரத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே உங்களுக்குள்ளிருந்து இந்த பரலோக ஞானம் வெளிப்பட முடியும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறவன் தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள கடவன். தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் கொடுக்கிற ஞானம் சம்பூரண ஞானம். அது இந்த உலக ஞானத்தை போல அல்ல, அது பரத்திலிருந்து வருகிற ஞானம், அது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துகிற ஞானம். அப்படியானால் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, மற்றவர்களை பிரமிப்பூட்டத்தக்க விதத்திலே நீங்கள் வேலைகளை செய்ய முடியும், நீங்கள் உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த முடியும். அதற்கு இயேசுவாகிய ஞானம் உங்களுக்குள் இருக்கிறதுனாலே நீங்கள் அப்படி செயல்பட முடியும்.
அப்புறம் பாருங்க, இயேசுவாகிய பிள்ளை மறுபடி எனக்கு நிறைய ஞானம் இருக்கிறது, நான் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரன், எனவே பெற்றோராகிய நீங்கள் உங்களை நான் வந்து கண்டுக்கிட வேண்டியதில்லைன்னு சொல்லி பேசலை. பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, பிள்ளைய நீ எப்படி இப்படி செய்தா, நான் உன்னை எவ்வளோ தேடிக்கிட்டே வந்தோன்னு சொல்லும் பொழுது, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். பிதாவுக்குரியவைகளில் நாம் ஈடுபட்டு இருப்போமானால், பிதாவுக்குரிய காரியங்களை நான் சிந்தித்தோமானால், அதற்குரிய காரியங்களை நாம் யோசித்தோமானால், இந்த நிச்சயமாக இந்த தேவ ஞானம் நமக்குள்ளிருந்து வெளிப்படும். அதன் பின்பு இயேசு சொல்கிறார், இயேசு அவருடைய பெற்றோரோடு கூட சேர்ந்து மறுபடியுமாக நேசரத்துக்கு வந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார் என்று சொல்லி இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது. அதனால்தான் அதற்கு பின்பு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தி அடைந்தார், விருத்தி அடைந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் ஞானத்திலே விருத்தி அடைந்து கொண்டே வந்ததை நாம் காண முடிகிறது. ஒவ்வொரு நாளும் அவர் மூலமாக பரலோக தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றப்பட்டதை நாம் காண முடிகிறது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் கூட தேவ ஞானம் உங்களை நிரப்பி, உங்களை பரலோக ஞானத்தினால் நிரப்பி தேவன் உங்களுக்குள் மகிமைப்பட விரும்புகிறார். ஆகவே நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு இயேசுவானவர் எப்படி தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தாரோ, அதன் பின்பு அவர் ஞானத்திலும் இன்னும் அதிகமாய் விருத்தி அடைந்தாரோ, அப்படியே பிள்ளைகளை நீங்களும் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, இன்னும் ஞானத்திலே விருத்தி அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஞானத்தில் நான் குறைவுள்ளவள் என்று சொல்லி நீங்கள் வருத்தத்தோடு இருக்கிறீர்களோ, துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, நான் எப்படி இந்த பரீட்சைகளை எதிர்கொள்ள போகிறேன், எப்படி நான் என்னுடைய ஆனுவல் எக்ஸாம்ஸை எழுத போகிறேன் என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீர்களோ, ஒருவேளை படிக்கிறவைகள் ஒன்று எனக்கு மனதில் நிற்கவில்லையே, படித்தது உடனே மறந்து போய் விடுகிறதே, எப்படி படிக்க வேண்டும், நான் எதை படிக்க வேண்டும், எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே, மலைப்பாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த நேரத்திலே சம்பூரண ஞானமாகிய இயேசுவானவர் உங்களுக்குள்ளே வந்து தங்கிவிடுவார். ஆனால் உங்களுக்குள் இருந்து அவர் தம்முடைய ஞானத்தை வெளிப்படுத்தும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். பாருங்களேன், உங்க பெற்றோர் ஆச்சரியப்படுவாங்க, என் பிள்ளையா இப்படி படிச்சு பரீட்சை எழுதினது, என் பிள்ளையா இவ்வளோ மார்க் வாங்கினது என்று சொல்லி ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். போதித்தவர்களை காட்டிலும் அதிக ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொண்டவர்கள் உண்டு. வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் இந்த நாளில் இருக்கிறபடி அல்ல, இனிமேல் வருகிற நாட்களிலே உங்களுக்குள்ளாய் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறதுனாலே நீங்கள் ஒரு வித்தியாசத்தை காணப்போகிறீர்கள். இன்றைக்கு பரீட்சை எழுதும்படி ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? இன்றைக்கு நீங்கள் பயப்படாமல் கலங்காமல் தைரியமாக நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். பரலோக தேவன் இயேசு கிறிஸ்துவாக வெளிப்பட்ட தேவன், பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தின் ஆவியாய் வெளிப்படுகிற தேவாதி தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஞானத்தின் ஆவியானவர் உங்களோடு கூட தங்கி இருக்கிறதை நீங்கள் வரும் காலங்களிலே உணரப்போகிறீர்கள். வரும் காலங்களிலே நீங்கள் அடைய போகிற வெற்றி, இவனுக்குள் எப்படி இந்த ஞானம் வந்தது, இவளுக்குள் எப்படி இந்த ஞானம் வந்தது என்று சொல்லி உங்களை குறித்து அநேகர் ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே, அநேகரை பிரமிக்கத்தக்க விதத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே பிள்ளைகளே, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஞானம் எனக்கு இல்லை என்று சொல்லி வருத்தப்படாதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான், தேவனிடத்தில் கேளுங்க, தேவனோட பேசுங்க, தேவனிடத்தில் வந்து அமர்ந்து தேவனோடு கூட அவரோடு கூட அமர்ந்திருக்கிற நேரத்தை எடுத்து அவரிடத்தில் கேளுங்க. அவர் கேட்கிற யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறார். கேட்கிறது நீங்கள் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி விசுவாசிங்கள். யார் ஒருவர் தேவனிடத்தில் கேட்டாலும் கேட்டவற்றை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்கிற விசுவாசத்தோடு இருப்போமானால் நிச்சயமாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் இந்த நேரத்தில் இந்த ஞானத்திற்காக நாம் தேவாதி தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கலாமா? நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய பாதத்தில் வந்து நின்று இந்த நாளில் உம்முடைய தெய்வீக ஞானத்திற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளை இந்த இடத்துல விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆண்டவரே இந்த பரலோக ஞானத்தை நீங்கள் அனுப்பி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆண்டவரே முழுவதும் நீர் ஞானம் நிறைந்தவர், நீர் அனந்த ஞானம் உள்ளவர். இயேசுவும் ஞானத்தில் நிறைந்திருந்தார். அதே போல பரிசுத்த ஆவியானவரும் ஞானத்தின் ஆவியானவராக இருக்கிறார். இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஆண்டவரே நீர் வந்து இறங்குகிறதுனாலே, நீர் இவர்களுக்கு
இவர்களுக்குள்ளே தங்கி விடுகிறதுனாலே தகப்பனே இவர்களுடைய வாழ்க்கையிலே தெய்வீக ஞானம் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. குறைவுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நிறைவுள்ள பிள்ளைகளாய் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. விசுவாசத்தோடு யார் யார் உம்மிடத்தில் வந்து கேட்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த ஞானத்திலே இந்த நாளிலே ஒரு விசேஷித்த ஞானத்தை பெற்று கொள்வார்களாக. ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளியரங்கம் ஆகட்டும், உம்முடைய மகிமை இந்த பிள்ளைகளுக்கு வெளிப்படட்டும் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். யார் யார் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பேரண்ட்ஸ் கவலையோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், அவர்கள் பிரமிக்கத்தக்க விதத்தில் அவருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து ஞானத்தினால் நிரப்பி மகிமைப்படுவீராக. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை